ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பாலக்கீரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு டேஸ்டியான சைட் டிஷ்ஷு சப்ஜி தான் பண்ண போகிறேன். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். பாருங்கள், நான் இன்றைக்கி பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்டோடவே கட் பண்ணுங்கள். அதில் சத்து நிறைய இருக்குது. இதுக்கு மசாலா வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1½ ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா வந்து நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறதா இருந்தால் இவ்வளோ தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ணிங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தேங்காய் மட்டும் இருக்குது இல்லையா, அது மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம செய்கிறது பார்க்கலாம். தேங்காய் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். சூடாகட்டும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. பாருங்கள், இவ்வளோ எண்ணெய் போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி, கொஞ்சம் மசிகிற மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. சின்ன சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. சீக்கிரமாக தக்காளி கொஞ்சம் கலந்துடுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலந்து விட்டு பாருங்கள், இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அது தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கீரையில் தண்ணி விடும். நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு இது வேகிறதுக்காக, கீரை வேகிறதுக்காக போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி போடாதீங்க, கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும். ஒரு 1/2 டம்ளர் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், கீரையிலே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சி. நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மிக்சியில் நான் தண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் ஒட்டியிருக்கு. கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் போடுறேன் தண்ணி. இது நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸு. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பு. பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சமாக ட்ரை பண்ண போகிறேன். இப்போ உப்பு நம்ம போடலை, ஃபஸ்ட்டு போட்டது தான். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ. பாருங்கள், நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த அளவுக்கு கொதிச்சிடுச்சு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.